கைஸ், நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஈசிஸ் அண்ட் ஈஸி ஈஸம் இந்த மூணுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹாய் கைஸ், நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பேசிக்ஸ். ஸோ பேசிக்லையும் ரொம்ப நம்ம டீட்டெயிலிங்காக நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இந்த கோர்ஸோட மெயின் தீமே. ஸோ இதில் என்னென்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நார்மலாக இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஓப்பன் பண்ணுறதுலாம் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலைன்னா செக் பண்ணிக்கோங்க. சும்மா பேசிக் ஆஃப்டர் எஃபெக்ட் இன்டர்ஃபேஸ் பேசிக்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு நியூ காம்போசிஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த ST 1920 × 1080 லேண்ட்ஸ்கேப்போட இது அதை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இதில் நான் என்ன பண்ணுறேன்னா 30 செகண்ட் எனக்கு வேணாம், எனக்கு ஒரு 5 செகண்ட்னா 10 செகண்ட் போதும். ஓகேவா? ஸோ இது ஹவர்ஸ், இது மினிட்ஸ், இது செகண்ட், இது ஃப்ரேம். ஓகேங்களா? இதுதான் இதோட எக்ஸ்பிளனேஷன். டியூரேஷனோட எக்ஸ்பிளனேஷன் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஹவர். இங்கே 1 இருந்துன்னா 1 ஹவர், இங்கே 5 இருந்துன்னா 1 ஹவர் 5 மினிட்ஸ், இங்கே 10 இருந்துன்னா 1 ஹவர் 5 மினிட்ஸ் 10 செகண்ட், இங்கே வந்து 20 இருந்ததுன்னா 20th ஃப்ரேம். ஸோ 1 ஹவர் 5 மினிட்ஸ் 10 செகண்டில் 20th ஃப்ரேம் வரைக்கும் வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் இதோட எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? இதில் 1 2 3 4 டிஜிட் இருக்குது, அதாவது 4 டெசிமலாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டெசிமல் வந்து ஃபஸ்ட்டு 0ங்கிறது வந்து ஹவர்ஸை குறிக்கும், செகண்ட் 0ங்கிறது வந்து மினிட்ஸை குறிக்கும், தேர்டு வந்து செகண்ட்ஸை குறிக்கும், ஃபோர்த்து வந்து எவ்வளோ ஃப்ரேம்ஸுங்கிறத குறிக்கும். ஓகேங்களா? இதான் கிளியரா? இதில் இது பேக்ரவுண்ட் கலரில் வந்து நம்ம என்ன கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நார்மலாக பிளாக் அண்ட் ஒயிட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிளாக்கே நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சில டைம் என்னன்னா இப்படி வரும். நீங்கள் என்ன அங்கே இப்போ நான் இது டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் இது சொல்கிறேன். ஸோ இப்போது மறுபடியும் நியூ காம்போசிஷன் இதில் நான் ஓகேன்னு கொடுத்தா பிளாக் தானே வந்துருக்கணும், ஆனால் பிளாக் வராமல் இப்படி. அது ஏன்னா இங்கே இந்த இதில் டாகல் டிரான்ஸ்பரன்சி கிரிட் வந்து ஆன் ஆகிருக்கும். அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் மொத்தமாக பார்க்காம சின்ன சின்ன டீட்டெயிலிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இப்போ நம்ம டைம் லைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இப்படி நம்ம இம்போர்ட் பண்ணால் இது மாதிரி வரும். நம்ம கேன்சல் கொடுத்துக்கலாம், இல்லைனா ஒவ்வொன்றா ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இப்போது நான் ஜஸ்ட் இந்த இதே கொண்டு வரேன். ஓகேவா? ஸ்கேல் வேணும்னா சம்திங்னா ஷார்ட்கட் ஸ்கேல் இதாகும். அதில் நம்ம பெருசு சின்னதாக பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பெருசு பண்ணிக்கணும், ரொம்ப இவ்வளோ வேணாம், இந்த அளவுக்கு, அதாவது டிஸ்பிளே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். 10. ஓகேவா? அடுத்தது வந்து இந்த லோடிங் அனிமேஷன் மேலே இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அதுவும் அமுத்தினோம்னா இந்த மாதிரி மேலே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அது கீழே இருக்கிறதுலாம் மறைஞ்சிடும். நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இப்படி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஜஸ்ட் சும்மா ஒரு சின்னதாக ஒரு மேனிப்புலேஷன் செய்கிற மாதிரி ஒரு ஃபீல், அவ்வளோதான். மற்றபடி இது மாதிரி இருக்கணும், இல்லை ஃபுல் ஸ்கேல் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது பிரச்சனை இல்லை. ஸோ நான் உங்களுக்கு வச்சுக்கு இந்த டைம் லைன் பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். அது பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போது என்னென்னா நான் எவ்வளோ 10 செகண்ட்ஸ் கொடுத்துருந்தேன், அது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஓகேவா? இதில் பாருங்கள் 12 ஃப்ரேமு. இது ஏது பண்ணால் இது வந்து 1 செகண்ட்ஸு, இது மினிட்ஸு, இது ஹவர்ஸ். ஓகேவா? இப்போ இந்த ஜூம் அவுட் அந்த இது பண்ணோம்னா ஜூம் அவுட். இது ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஜூம் இன் போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஜூம் இன் பண்ணிக்கலாம் ஃப்ரேம் வரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 10th ஃப்ரேம் வரைக்கும், 10th செகண்ட் வரைக்கும் இதாகுது. இப்போ 0 to 1. இப்போது இதுவே நம்ம கீபோர்டில் இது பண்ணோம்னா ப்ளஸ் இது பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகும், மைனஸ் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். ஓகேங்களா? டைம் லைனில். ஸோ கீபோர்டில் லெஃப்ட் ஹேண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் இது பண்ணால் ஜூம் அவுட் ஜூம் இன் ஆகும். இல்லைன்னா இங்கே இருக்காம பாருங்கள், இவனை நீங்கள் இது பண்ணிங்கனாலும் மொத்தமாக எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் மொத்தமாக போயிட்டு வரும்.
மொத்த இருக்கிற எல்லா டைம் லைனோட மொத்த இது டிஸ்டன்ஸும் நம்ம பார்க்கணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஜூம் இன், இது ஜூம் அவுட். அப்படி இல்லைன்னா கீபோர்டில் ப்ளஸ்ஸு இல்லைன்னா மைனஸ். ஓகேவா? இப்போ ப்ளஸ் இங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதோட காம்போசிட்டிங்கோட இது என்ன வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். 24 ஃப்ரேம்ஸ். ஓகேவா? பர் செகண்ட் 24 ஃப்ரேம்ஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம்ஸ். 24 ஃப்ரேம்ஸ் இருந்ததுன்னா ஒரு செகண்ட் வீடியோ ப்ளே ஆகும். ஓகேங்களா? 240 ஃப்ரேம்ஸ் இருந்ததுன்னா 10 செகண்ட் வீடியோ ப்ளே ஆகும். இப்போ இங்கே பாருங்க, 20 ஆயிடுச்சா? கரெக்டாக பாருங்க. 21, 22, 23, 24 இருக்காது. அதுக்கு பதிலாக ஒரு செகண்ட் அப்படின்னு வந்துடும். அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி 23 வரைக்கும் இருந்துட்டு 24வது இது வந்து 2வது செகண்ட் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இதுதான் பேசிக்கான செகண்ட்ஸ் டைம் லைன் பார்த்தினா ஒரு பேசிக் திங். இதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிட்டு, இந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு யூ அமுத்தினோம்னா எது இப்போ நான் வந்து ஜஸ்ட் இதை ஸ்கேல் நான் இது பண்ணுறேன். இந்த மாதிரி நான் ஸ்கேல் பண்ணி அனிமேட் பண்ணுறேன்னு வைங்க. அதே மாதிரி பொசிஷன் அதுவும் நான் அனிமேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இது ப்ராப்பரான அனிமேஷன் இல்லை, ஜஸ்ட் நான் ஒன்று வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ என்னன்னா, இப்போ நம்ம நிறைய லேயர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த லேயரோட கீ எது கீ வச்சிருக்கோமோ அது மட்டும் வரணும்னா யூ அமுத்துறீங்கன்னா பார்த்தீங்களா, பொசிஷன் ஸ்கேல் இது ரெண்டு மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால இந்த ரெண்டு மட்டும் வருது. ஸோ இந்த மாதிரி தான். இப்போது அதை கிளிக் பண்ணிவிட்டு யூ அமுத்துனீங்கன்னா மறுபடியும் க்ளோஸ் ஆயிடும். மறுபடியும் இன்னொரு டைம் யூ அமுத்துனீங்கன்னா எதெல்லாம் கீ ஃப்ரேம் ஆயிருக்கோ அது மட்டும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட். நம்ம அது இப்போ நம்ம யூஸ் ஆகலை. நீங்கள் நிறைய ப்ராஜெக்டாக நீங்கள் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேங்களா? இப்போது எனக்கு வந்து இப்போ நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் ஜூம் அவுட்டில் தான் இருக்கணும். ஓகே. இப்போது இது இருக்குல்ல, இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஹவர்ஸு, மினிட்ஸு, செகண்ட்ஸு, ஃப்ரேம்ஸு. கண்ட்ரோல் அமுத்தி இதை கிளிக் பண்ணனா ஃப்ரேம்ஸாக மாறிடும். நான் சொன்னேன்ல 240 ஃப்ரேம் ஈக்குவல் 10 செகண்ட்ஸ். அடுத்து அந்த லாஸ்ட் ஒன்று மட்டும் அந்த 10th இதாக மாறிடும். ஸோ அதனால் அது 239 வரைக்கும் தான் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நம்ம ஒவ்வொரு ஃப்ரேம் ஷிஃப்ட் இது பேஜ் அப்பு, பேஜ் டவுன். பேஜ் டவுன் வந்து ஃபார்வேர்டில் போகும், பேஜ் அப்பு வந்து பேக்வேர்டில் போகும். ஓகேவா? இது கீபோர்டில் நம்ம இது பண்ணுறதுக்கு. ப்ரிவியூ பார்க்குறதுனா ப்ளே ஆனோன்னா ப்ளே பண்ணணும்னா ரெண்டு இருக்குது. இதுலேயும் ப்ளே பண்ணலாம், ப்ளே ஆகும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு ஸ்பேஸ் பாரை நம்ம கிளிக் பண்ணோம்னா ப்ளே ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு மெத்தட் இருக்குது. இது மேனுவல் அண்ட் இதில் கீபோர்டில் இது பண்ணுறது அப்படின்னு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஓகேவா? இதில் ப்ளே பண்ணிட்டோம். இதில் ஸ்பேஸ் பார், கீபோர்ட்னா ஸ்பேஸ் பார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போ 10 ஃப்ரேம்ஸ் இருக்குது, சாரி 10 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எனக்கு ஒரு 5 மட்டும் போதும் அப்படின்னா அப்போ வந்து இந்த ரூலர் இருக்குல்ல, ஒர்க் ஏரியா ரிலேட்டடான இருக்கிறது எல்லாமே இந்த இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃப்ரேம்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் நான் செகண்ட்ஸ்க்கு வச்சுக்கிறேன். அப்போ மறுபடியும் கண்ட்ரோல் கிளிக் பண்ணி இது பண்ணோம்னா செகண்ட்ஸ்க்கு வந்துடும். ஸோ இப்போது எனக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் போதும். அப்போனா நான் இதை எடுத்துகிட்டு ஒர்க் ஏரியாவை வந்து 5 செகண்ட்ஸ்க்கு மட்டும் நான் அசைன் பண்ணுறேன். இது வரைக்கும் அசைன் பண்ணுறேன்னா இது எதுக்காக பண்ணுறேன்னா, நான் இது மட்டும் செக் பண்ணுறக்காக. மற்றது 5 செகண்ட்க்கு மேலே இருக்கிறதெல்லாம் நான் அப்புறம் செக் பண்ணிக்குவேன். இது மட்டும் செக் பண்ணால் நான் இது மட்டும் லூப்லேயே ப்ளே ஆகிட்டு இருக்கும். இது ஒரு இது பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து லேயரே 5 செகண்ட் போதும் அப்படின்னா அதுக்கு ஒரு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி அமுத்துனா அதுலேருந்து கட் ஆகி அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் இன்னொரு லேயரில் கன்வெர்ட் ஆயிரும். அது 5 செகண்ட் வரைக்குமே ஒரு லேயர், 5 செகண்டுக்கு மேலே இருந்து எண்டு வரைக்குமே இன்னொரு லேயராக கன்வெர்ட் ஆயிரும். இல்லை அப்படி வேணாம் அப்படின்னா, இதோட எனக்கு முடியணும் அப்படின்னா ஆல்ட்டு க்ளோஸ் பிராக்கெட் நம்ம யூஸ் பண்ணோம்னா அது வரை கட் ஆயிரும். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து டெலிட் ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ அப்படி
அந்த 5 செகண்ட் தான் வேணும். 5 செகண்டுக்கு அப்புறம் இருக்கிற எல்லாமே டெலீட் ஆகணும்னா ஆல்ட் க்ளோஸ் பிராக்கெட். இல்ல எனக்கு அடுத்து 5 செகண்ட் வரைக்கும் தான் வேணும், அதுக்கப்புறம் இருக்குது நான் யூஸ் பண்ணுவேன், ஆனா வேற லேயர்ல வேணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி இப்படி தனியா இருக்கும். அதே மாதிரி நான் இங்க இருந்து எடுத்துக்கிறேன். இந்த இதுல ஆல்ட் ஓப்பன் பிராக்கெட் யூஸ் பண்ணனா இப்படி லெஃப்ட்ல க்ளோஸ் ஆகும், ரைட்ல இப்போ க்ளோஸ் ஆகணும்னா ரைட் க்ளோஸ் பிராக்கெட். இது பண்ணா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி கட் பண்றதுக்கு ஆல்ட் க்ளோஸ் பிராக்கெட் அண்ட் ஓப்பன் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இல்லை எனக்கு பாதி பாதியாக வேணும் ஆனால் ரெண்டு லேயரில் வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி இது பண்ணால் இந்த இதாகும். ஓகேவா? ஸோ இன்னொரு இது என்ன இருக்குன்னா, இப்போ நான் வந்து இந்த இமேஜ் இதை வந்து நான் 5th ஃப்ரேமில் வைக்கிறேன்னு வைங்க. இப்போ இந்த 5th ஃப்ரேமில் இங்கே வைக்கிறேன் அப்போனா அந்த இது வந்து இங்கேருந்து வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். எதுவுமே அது ஏன் ஸ்கேல் பண்ணால் இதை விட டைம்லைன் இந்த சைஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஃபோட்டோவோட சைஸ் வந்து கம்மியாக இருக்குது, அதனால தான். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ நான் அதுக்கு பதிலாக வேற ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், அது ரொம்ப பிக்சலேட் ஆகுது. ஸோ இதை வச்சுட்டு இங்கே வச்சிட்டேன். இப்போ பாருங்க, இப்போ இந்த ஒர்க் ஏரியாவும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். வந்துச்சு. அது வரைக்கும் அந்த நான் பண்ண ஏஐ ஃபோட்டோ வரல, இப்போ வந்துருச்சு. ஓகேவா? ஏன்னா நான் லேயரை இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா அது இங்கேயே இப்போவே வந்துடும். புரியுதா? ஸோ எங்கேருந்து அடுத்த லேயர், அதாவது அடுத்த விஷுவல் வரணும் அப்படின்னா அதை பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் லேயரை. ஓகேவா? இங்கேருந்து இப்படி ஆகும். ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ், டைம் லைனை பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் இதில் வந்து இது இந்த ஐ மாதிரி இருக்கிறது வந்து விசிபிள் இன்விசிபிள், இது வந்து சவுண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இங்கே இந்த டாட் அப்படின்னு வச்சுருக்கோம், சோலோ ஹைட் ஆல் நான் ஸ்லோலோ வீடியோ அப்படின்னு மாதிரி போட்டிருக்கு. சோலோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை வந்து எதுக்குன்னா, இப்போ எனக்கு வந்து இந்த இதில் இது மட்டும்தான் வேணும், மற்ற எல்லாமே ஹைட் ஆயிடணும் அப்படின்னா எது வேணுமோ அதோட சோலோவை கிளிக் பண்ணிங்கன்னா அது மட்டும்தான் இருக்கும். இப்போ இது கரெக்டாக தெரில. இப்போ எனக்கு இந்த பேக் சைடில் இருக்கிற இந்த ஃபோட்டோ மட்டும்தான் வேணும், இந்த முன்னாடி இருக்கிறதெல்லாம் வேண்டாம். நீ சொல்ல போனா இந்த முன்னாடி இருக்க இது, இந்த பின்னாடி இருக்கிறது, இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம். இந்த பேக் சைடில் இருக்க இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அது மட்டும்தான் வேணும் அப்படின்னா இதுதான் இந்த லேயரு. இந்த லேயரில் இந்த டாட் சோலோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மட்டும்தான் வரும், மற்ற எல்லாமே ஹைட் ஆகிடும். ஓகேவா? இது வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படும், ஒரு சில இடத்துல தேவைப்படும், ஒரு சில இடத்துல தேவைப்படாது. ஓகேவா? இதுக்கப்புறம் இது வந்து லாக், ஆல்ரெடி நீங்கள் ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர்லேயே பார்த்துருப்பீங்க லாக். தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இது வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அந்த மாதிரி. இதில் இந்த லேவண்டி அப்படின்னு மாதிரி ஒரு லேவண்டர் அதான் அப்படி இதாக இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெட்டு நான் வச்சுக்கிறேன், இது பிளாக் வச்சுக்கிறேன், பிளாக் இல்லை ஸோ அதனால் எல்லோ வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு லாக்கில் இருக்குது, நான் லாக் எடுத்துக்கிறேன். எல்லோ பிங்க் அப்படி வச்சுட்டா லேயரும் பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு ரெட் கலர் கலரை வந்துடும், இது எல்லோ கலர், இது பிங்க் கலர். இந்த மாதிரி இது வந்து நம்ம என்னென்னா நிறைய ஒர்க்ஸ் பெரிய ப்ராஜெக்டாக பண்ணுறோம்னா இல்லை நிறைய லேயர்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா அப்போல்லாம் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டைம் லைனை பற்றி மோஸ்ட்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணாலும் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.